இப்போ தமிழ்நாட்டுல பெண்கள் எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்கன்ற உங்களோட கேள்வியே புரியலையே. இல்ல பாதுகாப்பா இருக்காங்களா, இல்ல பெண்களால இந்த தப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சில அரசியல்வாதிகளே சொல்றாங்க. இந்த பொண்ணாலதான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? பெண்களால இந்த தப்பு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ற மைண்ட் செட்டே ரொம்ப தவறானது. இட்ஸ் வெரி பேட்ரியார்க்கல். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்கு. இது ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது பெண்ணால தான் நடக்குது அப்படின்ற ஸ்ட்ரக்சரே ரொம்ப தவறானது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ரொம்ப வருஷமா இதையே தான் சொல்லி திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ட்ரெஸ்னால பிரச்சனை, அவங்க ஆட்டிடியூட்னால பிரச்சனை, அவங்க வெளியில போறதுனால பிரச்சனை, அவங்க இது பண்றதுனால பிரச்சனை, அது பண்றதுனால பிரச்சனை. அப்ப என்னதான் பண்ணணும்? நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த காலத்துல பெண்கள் ரொம்ப எம்பவர்டா இருக்கிறாங்க, அந்த பெண்களோட எல்லாம் நம்மளால வாழ முடியாது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. The problem is we have not equipped men to live with these empowered women. அதுதான் பிரச்சனையே. அன்ஹீல்டா இருக்கிற மென், அன்எம்பவர்டா இருக்கிற மென்னுக்கு நம்மளால வந்து எம்பவர்டு விமன் கூட வாழ முடியாது. அதனாலதான் வந்து நிறைய டிவோர்ஸ் ரேட்ஸ் இருக்கு, நிறைய பாதுகாப்பின்மை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெலிவிஷனே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு லேடி இருப்பாங்க, பப்ல இருப்பாங்க, எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப ஷார்ட் க்ளோத்ஸ் வேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களை பார்க்குற பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாட் டு மேக் ஹர் வைஃப் பட் டு மேக் ஹர் இஸ் நோ சோ கால்ட் லவ் ஒரு சம்திங். அந்த லவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்துருக்கீங்களே என்னைக்காவது? என்ன நடக்கும்னா, நீ ஏன் இவ்வளோ இப்படி ட்ரெஸ் போடுற, நீ ஏன் அப்படி ட்ரெஸ் போடுற, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ லவ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த எம்பவர்ட் பொம்பளையா அன்எம்பவர்ட் பொம்பளையா மாத்துறது தான் இந்த சமூகத்தோட வேலையே. சரி, ஏன் அப்படி சொல்றான்னு நினைக்கிறீங்க? ஏன் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப வருஷமா ஒரு குரங்கு மாதிரி இருக்கும். இந்த குரங்குக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணா தப்பு, இதெல்லாம் பண்ணா சரின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இந்த குரங்கு வந்து அந்த இடத்துல இருந்து வெளியவே வரல. நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியவே வராம என்ன பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி 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 இதே கட்டமைப்புக்குள்ளதான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்னைக்கு சொல்லலாம் women are so educated அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எஜுகேட்டட்னு சொல்லிட்டு பின்னாடியே என்ன பண்றீங்க, இவ்வளோ எஜுகேட்டடா இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் பிரச்சனையா வருதோ அப்படின்ற கொஸ்டின் திருப்பி அது சொல்றாங்கல்ல ஊர் சைட்லாம், 4 எழுத்து படிச்சுட்டா அதனாலதான் பேசுறா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா பொம்பளைங்க பேசுறது யாருக்குமே பிடிக்காது. பொம்பளைங்க பேசினா பிடிக்காது, சம்பாதிச்சா பிடிக்காது, வெளியில போனா பிடிக்காது. எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கணும், அது மட்டும் தான் பண்ணும். அதெல்லாம் பண்ணலன்னா பொம்பளைங்களே கிடையாது. That's what the society thinks.